ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் முசிசம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு குட்டி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போக போகிற பிளேஸ் அமராவதி டேம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அமராவதி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்துட்டு நம்ம இந்த அமராவதி டேம் வந்து இருக்குது. இந்த டேமுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து இந்த சைனிக் ஸ்கூலை வந்து பார்க்க முடியும். இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் எஜுகேஷன் வந்து சொல்லித்தராங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இங்கேருந்தே வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு தான் வந்துட்டு செலக்ட் ஆகி போவாங்க. ஸோ அதையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த அமராவதி டேமை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த டேம் பார்த்தீங்க அப்படின்னா 1957 ஐயா காமராசர் அவர்களால் வந்து கட்டப்பட்ட டேம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஒன் டேயில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டைம் நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான் இந்த அமராவதி டேம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்கில் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் எல்லா டேம்லேயும் பார்க்குற மாதிரி நம்ம இந்த ஒரு அழகான வியூ வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த டேமோட வியூவை இவ்வளோதான அமராவதி டேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே ஸ்பெஷலே வந்துட்டு இங்கே இருக்கிற முதலைகள் தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய முதலைகள் இருக்குது. அதனால் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு முதலை பண்ணையே இருக்குது. இதுக்கு பேர் தாங்க அமராவதி crocodile ஃபார்ம். இது வந்துட்டு ஆனமலை டைகர் ரிசர்வுக்கு வந்து சேர்ந்தது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு வந்துட்டு 10 ரூபா அப்படின்னும் பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கு. மறந்துட்டேங்க, இது மட்டும் இல்லாமல் அமராவதி டேமுக்குள்ளே வரைக்கும் 5 ரூபா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம வந்து இங்கே டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே வந்துட்டு ரொம்பவே வந்து அருமையாக வந்து அங்கே வச்சுருக்குறாங்க. நீட்டாக இருக்குது. குடி தண்ணீர் ஆகட்டும், அங்கங்கே வந்து குடி தண்ணீரை வச்சுருக்காங்க. பாத்ரூம் எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. அண்ட் உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு பெரிய ஒரு ஏரியா இருக்குது. இங்கே வந்துட்டு பெரிய முதலைகளை வந்து வச்சுருக்காங்க. இந்த அமராவதி முதலை பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசு முதலையிலேருந்து பெரிய முதலை வரையில் எல்லா வயசு முதலைகளும் வந்துட்டு இங்கே வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். அண்ட் இதுதான் வந்து அந்த பெரிய முதலைகள் இருக்கிற அந்த ஏரியாங்க. முதலைகளை பற்றி பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப முதலைகள் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த முதலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ரைட் சைடு இந்த மாதிரி கேஜில் வந்துட்டு 2 சைடும் முதலைகள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த முதலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அந்த தாடை இருக்கு இல்லையா, அதோட தாடை வந்து ரொம்ப வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஒரு கடி வந்துட்டு சுறாமீனே வந்து 2 துண்டு பண்ணிடும் அப்படின்ற அளவுக்கு வந்து அதோட வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முதலைகள் வேட்டையாடுறப்ப ஒரு டெத் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இரையை வந்து அப்படியே வந்து கிழிச்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தாங்க சொல்கிறேன், இந்த முதலைகள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியங்களை தரக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முதலைக்கு வந்துட்டு வாழ்நாள் முழுவதும் வந்து பல்லு வந்து விழுந்து விழுந்து முளைச்சிட்டு இருக்குமாம்மா. கிட்டத்தட்ட 6000 பல்லு பக்கம் வந்துட்டு ஒரு முதலையோட ஆயுட்காலத்தில் அது வந்து விழுந்து முளைக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு இந்த முதலைகளை பற்றி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மனுஷங்களை மாதிரி முட்டை வச்சதுலேருந்து குஞ்சு பொறிக்கிற வரையிலும் அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிற வரையிலும் அம்மா முதலை வந்துட்டு ரொம்பவே வந்து கேர் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இந்த முதலைகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உப்பு நீர் முதலைகள் வந்துட்டு கிட்டத்தட்ட 7 மீட்டர் வரையிலும் வளரும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அதுதாங்க இந்த முதலைகளை வந்துட்டு நம்ம சும்மா அப்படியே வந்து பார்க்குறக்கோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் இந்த முதலைகளை பார்க்குறக்க தான் இங்கே வரோமா அப்படின்னா அது கிடையாது. முக்கியமான ஹைலைட்டு இங்கே இருக்கிற இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு தாங்க. இங்கே வந்துட்டு நிறையா விளையாட்டுகள் வந்து இருக்குது. அதனால் வந்துட்டு குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இங்கே. அது வந்து நல்லாவே இருக்கும். அதுதான் இங்கே ஹைலைட்டு. இல்லைன்னா முதலை பார்க்குறக்கு மட்டும் நம்ம இங்கே வந்து இவ்வளோ தூரம் வரோவா அப்படிங்கிறது வந்துட்டு நடக்காது. அதனால் இது ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லாங்க ஒன் டே ட்ரிப்புக்கு. இந்த பிளேஸ் வந்து நீங்கள் உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், பொள்ளாச்சி அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் வந்து போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க ஆனால் இது வரையில் இந்த பிளேஸ் வந்து போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒன் டேக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், மோசமாலாம் இருக்காது. ஸோ அதுதாங்க நானும் சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறக்கும் வந்துட்டு நிறைய வந்து ஸ்பாட்ஸ் இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ்னாவே உங்களுக்கு தெரியலையா, ஒரு சில பொம்மைகள் அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நேச்சுரல் ரிலேட்டடாக இருக்கிறனால இந்த மாதிரி பறவைகள், விலங்குகள் அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க.
அண்ட் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகளும் இருக்குது. வெளியே வந்து ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, டீ, காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னாலும் குடிச்சுக்கலாம். இதோட இந்த குட்டி விலாக வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.